ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். பத்து இட்லி கொடுத்தாலும் தோசை கொடுத்தாலும் பத்தாதுங்க. கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்டியாட்டு பண்ணியாச்சுங்க குருமா. இந்த குருமாவுக்கு டேஸ்ட்டே பூண்டு தாங்க. பூண்டை வந்து நம்ம எண்ணெயில் வதக்கி சேர்க்கும்போது டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி சூப்பராகிட்டு காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசைக்கு, இட்லிக்கு, ஆப்பத்துக்கு சைட் டிஷ்டாட்டு இன்றைக்கி குருமா பண்ண போகிறாங்க. ரொம்ப ஈஸி. வெஜிடபிள் எதுவுமே தேவையில்லை. வெங்காயம் தக்காளிப்பழம் இருந்தால் போதும், நம்ம இந்த குருமா செஞ்சிடலாங்க. ரொம்ப ஸ்லோவமாட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முதல் முறையாக பார்க்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உடனே அப்டேட் ஆகும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த குருமா வந்து. நீங்கள் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்ருக்கவே மாட்டேங்க, அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ அருமையான டேஸ்ட்டில் குருமா பண்ண போகிறோங்க நம்ம. ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த குருமா வந்து. குருமாவுக்கு வந்து தேவையான அளவுக்கு பச்சை மிளகா போட்டுக்கணுங்க. நம்ம பச்சை மிளகா காரத்தில் தான் பண்ண போகிறோம். இந்த பூண்டை வந்து நம்ம நச்சு போடணுங்க. நச்சு போட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். இதெல்லாம் வச்சு தான் இன்றைக்கி நம்ம குருமா பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸி. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தக்காளி பழத்தை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. கட் பண்ணி நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். மூட்டை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மூட்டை கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம தக்காளியை போட்டு அரைச்சிடலாங்க. இதை விட ஈஸியான குருமா எந்த குருமாவும் கிடையாதுங்க. அவ்வளோ ஈஸி பண்ணுறது. நல்ல பழுத்த தக்காளி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவைக்கேற்ப எடுத்துக்கோங்க. நான் 4 தக்காளி எடுத்துருக்கேன். இதை வச்சு தான் இன்றைக்கி பண்ண போகிறேன். இப்போ 4 தக்காளியும் கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. இதை அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா அரைச்சி எடுத்தாச்சுங்க. இப்போ கடாய் அடுப்பில் வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க. நல்லா ஹீட் ஆயிடுச்சுங்க. நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிடலாம். வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா வதக்கிடலாம். கொஞ்சம் நல்லா வதங்கணும், வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம பச்சை மிளகாய் ஒரு 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்புறமா ஒரு 5-6 பல்லு பூண்டை தோலோட நச்சு போட்டுக்கணுங்க. நச்சு போட்டிங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும். இதை நல்லா வதக்கிக்கிடணும். பூண்டு வந்து நல்லா வாசனை கொடுக்குங்க. எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். ஆஃபீஸ் போகிறவங்களாம் சட்டுன்னு காலையில் பண்ணிடலாங்க. இந்த குருமா வந்து தோசையோ இட்லியோ ஆப்பமோ எது பண்ணாலும் சரி, இடியாப்பம் பண்ணாலும் சரி, சட்டுன்னு பண்ணிடலாம். கொஞ்சம் வதங்கட்டும் பச்சை மிளகாலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை தழை போட்டுக்கலாம். பூண்டு வாசனை சூப்பராக இருக்குங்க. எல்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இதில் வந்து தக்காளி ஆட் பண்ணிடலாம். 4 தக்காளி பழத்தையும் அரைச்சி ஆட் பண்ணியாச்சுங்க. தக்காளியோட பச்சை வடை போதிலையும் நல்லா வதக்கிக்கோங்க. இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் உப்பும் ஆட் பண்ணிக்கலாங்க வதங்கிறதுக்கு. 2 சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க.
இந்த மாதிரி குருமா வச்சு சாப்பிட்டு பாருங்க, வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ தக்காளி வந்து இன்னும் கொஞ்சம் வதங்கணும். நம்ம இன்னொரு அடுப்பில் மாற்றிட்டு இதுக்கு தேவையான பொருள் வறுத்து எடுத்துக்கிடலாங்க. ஒரு மசாலா வறுக்கணும், அதை வறுத்து எடுத்துக்கிடலாம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க. ஒரு துண்டு பட்டைங்க, அப்புறமா கொஞ்சமாக சோம்பு, ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. குருமா வந்து நல்ல வாசனையாக இருக்கும். இந்த குருமாவுக்கு சீக்ரெட் மசாலா இதுதாங்க. கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். குருமாவுக்கு தேவையான பொட்டுக்கடலைங்க, நல்லா திக்னஸ் கொடுக்கறதுக்காண்டி பொட்டுக்கடலை ஒரு 4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது வறுத்து ஆற வச்சு நம்ம பவுட்ரு பண்ணி போட்டோம்னா குருமா அம்புட்டு ருசியாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். வறுத்த பொட்டுக்கடலை தான் இருந்தாலும் லைட்டாக நம்ம வறுத்துக்கிட்டோம்னா நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும், பவுடர் ஆயிருங்க. நல்லா வறுபட்டுருச்சு, இதை இறக்கிடலாங்க. நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிடலாம். மிக்ஸி சாரை அலம்பி நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணியாக வைக்கணுங்க, நம்ம பொட்டுக்கடலை போடுறதுனால கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும், அதனால் கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கோங்க. பொட்டுக்கடலை பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிடலாம். கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிக்கிட்டோம். ஒரு மிக்ஸி சாரில் மாற்றிக்கிடலாம். இதை பவுட்ரு பண்ணிடலாம். நல்லா பவுட்ராக பண்ணிக்கணும். நல்லா பவுடர் ஆயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு பவுலில், அகலமான பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம தட்டக்கூடாது, அப்படியே தட்டினோம்னா உங்களுக்கு வந்து கட்டி கட்டியாக விழுந்துருங்க. அதனால் நம்ம இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கணும். இதில் கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் தண்ணி தாராளமாக விட்டு நல்லா கரைச்சி வச்சுடணும், கட்டி இல்லாமல். நல்லா மணமாக இருக்குங்க, பட்டை பொரிகடலை எல்லாம் அரைச்சது நல்லா வாசனையாக இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கையை கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சூப்பராக மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. எப்படி தக்கான்னு கொதிக்கி பாருங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இந்த பொட்டுக்கடலையை ஆட் பண்ணிடலாம். ஊற்றிட்டு நம்ம கிண்டி கொடுக்கணுங்க, கட்டி பிடிச்சிடக்கூடாது. நல்லா திக்காயிருச்சு பாருங்க. இந்த மாதிரி இருக்கணுங்க. கொஞ்சம் கொதிக்கட்டும், பச்சை வடை போகட்டும், நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. லைட்டாக கிண்டி கொடுத்து நம்ம மல்லித்தழை போட்டுக்கலாம். மல்லித்தழை தாராளமாக போட்டுக்கோங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சம் கொதிக்கிட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். சும்மா தக்கான்னு குருமா ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா திக்னஸாகவும் ஆகிட்டு டேஸ்ட்டும் சும்மா அட்டகாசமாக இருக்கும். இன்றைக்கி ஆப்பத்துக்கு தான் நான் பண்ணியிருக்கேன், இன்ஸ்டன்ட் ரவா ஆப்பம் பண்ணியிருக்கேன். அதுக்கு சைட் டிஷ்ஷாட்டு குருமா வச்சுருக்காங்க. இட்லி தோசைக்கு பண்ணிடலாம், நார்மல் இட்லி அரிசி ஆப்பத்துக்கு பண்ணிடலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். எம்மி எம்மி குருமா ரெடி. அட்டகாசமாக இருக்குங்க. ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம்.
10 இட்லி கொடுத்தாலும் தோசை கொடுத்தாலும் பத்தாதுங்க. கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்டியாட்டு பண்ணியாச்சுங்க குருமா. இந்த குருமாவுக்கு டேஸ்ட்டே பூண்டு தாங்க. பூண்டை வந்து நம்ம எண்ணெயில் வதக்கி சேர்க்கும்போது டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். ஆப்பத்தோடு வச்சு சாப்பிட்டு பார்க்கலாங்க. இன்ஸ்டண்ட் ஆப்பமும் இன்ஸ்டண்ட் குருமாவும் சாப்பிட்டு பார்க்கலாங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. ரெண்டுமே சட்டுன்னு வைக்கக்கூடிய சட்னி செய்யக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட்டு. காலையில் நீங்கள் சட்டுன்னு பண்ணணுன்னா அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இப்போ குருமா கூட சாப்பிட்டு பார்க்கலாம். வேறு லெவலில் இருக்குங்க. டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குது. ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சு தான் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மாவுக்கு வந்து நான் உப்பு போட்டுட்டேன். உப்பு போட்ட வீடியோ வந்து ஸ்கிப் ஆயிடுச்சு. உப்பு போடலன்னு நினைக்காதீங்க. உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. எல்லாமே பர்ஃபெக்டாக கரெக்டாக இருக்குங்க. டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்குது. இந்த ஆப்பத்துக்கு வந்து நான் சோடாவே போடலைங்க. அவளுக்கு பதில் நீங்கள் பழைய சாதம் கொஞ்சம் போட்டு கூட அரைச்சி பண்ணலாம். ரவை கூட அது ஒரு டேஸ்ட் சூப்பராக கிடைக்கும். சோடா போடாமல் டிஃப்ரெண்ட்டான முறையில் பண்ணிடுங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் வீட்டில். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.